மலேசிய குடும்பத்துக்கு வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் ஜெயமுருகன் சந்திரன். இன்றைய தலைப்புச் செய்திகள். தேசிய முன்னணியின் கொள்கை அறிக்கை நிறைவேற்றப்படக்கூடியது, பிரதமர் உறுதி. பாரிசானில் பிளவு இல்லை, டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி திட்டவட்டம். ஆசியாவிலேயே அதிக நீரிழிவு நோயாளிகளை கொண்டுள்ள இரண்டாவது நாடாக மலேசியா. 40 லட்சம் பேர் பாதிப்பு. நேற்று அறிமுகம் கண்ட தேசிய முன்னணியின் கொள்கை அறிக்கை நிறைவேற்றப்படக்கூடியது. அதிலுள்ள அம்சங்கள் வாக்குகளை அள்ளுவதற்காக அள்ளி தெளிக்கப்பட்ட வெற்று வாக்குறுதிகள் அல்ல என்பதை பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் நினைவுபடுத்தினார். 2023 வரவு செலவு திட்டத்தை அடிப்படையாக கொண்டு பரிசான் நேஷனலின் தேர்தல் கொள்கை அறிக்கை இயற்றப்பட்டிருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். மேலும் சில புதிய அம்சங்களும் அதில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. மக்களின் வாக்குகளை கவர்வதற்கான வெற்று வாக்குகள் அவை அல்ல. நிதியாற்றல் உட்பட பல்வேறு கோணங்களை தீர ஆராய்ந்த பின்னரே பரிசானின் தேர்தல் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது. 15ஆம் பொது தேர்தலுக்கு பின்னர் பரிசான் நாட்டின் ஆட்சியை பிடித்தால் மீண்டும் தாக்கல் செய்யப்படவிருக்கும் 2023 வரவு செலவு திட்டத்தில் அவையாவும் சேர்த்துக் கொள்ளப்படும். பரோவில் போஹோர் பாரு கம்பத்து மக்களுடனான விருந்தோம்பலில் கலந்து கொண்ட டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் செய்தியாளர்களிடம் பேசினார். இவ்வேளையில் வாக்களிப்புக்கு முந்தைய நாளை சிறப்பு விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் எனும் பரிந்துரை ஆராயப்படும். கடந்த மாதம் 10ஆம் தேதி நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதற்கு பின்னர் அந்த பரிந்துரை குறித்து கலந்துரையாடப்பட்டதாக பிரதமர் கூறினார். விரைவில் அது குறித்த அறிவிப்பை தாம் வெளியிட இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மலேசியர்கள் தத்தம் தொகுதிகளுக்கு திரும்பி வாக்களிப்பதை எளிதாக்க நவம்பர் 18ஆம் தேதியை சிறப்பு பொது விடுமுறையாக அறிவிக்குமாறு இதற்கு முன் கியூபெக்ஸ் அரசாங்கத்திற்கு பரிந்துரைத்தது. மற்றொரு நிலவரத்தில் தமக்கும் பாரிசான் தலைவர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீத் ஹமிடி உட்பட அம்னோவுக்கும் உறுப்பு கட்சிகளுக்கும் இடையே பிளவோ கருத்து வேறுபாடோ இல்லை என பிரதமர் திட்டவட்டமாக கூறினார். 15ஆம் பொது தேர்தலுக்கு பின் தேசிய முன்னணியின் பிரதமர் வேட்பாளராக டத்தோ ஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீத் ஹமிடி அறிவிக்கப்படுவார் என எதிர்க்கட்சிகள் தெரிவித்து வருகின்றன. அது வெறும் வதந்தியே. தேசிய முன்னணியில் பிளவை ஏற்படுத்தவும் மக்களை குழப்பவும் எதிர்க்கட்சிகள் செய்யும் சதி அதுவென டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி சாடினார். டத்தோ ஸ்ரீ அஹ்மத் ஜஹீத் உட்பட மாசிசா தலைவர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் வி காசியோங், மைகா தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன், அம்னோ துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ முகமது ஹசான் ஆகிய பாரிசானின் உச்ச தலைவர்கள் வெளியிடும் அறிக்கை அந்த வதந்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என தாம் எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார். எதிர்க்கட்சிகள் கிளப்பும் அத்தகைய வதந்திகள் கட்சியின் ஒற்றுமைக்கு ஒருபோதும் பங்கம் விளைவிக்காது. அதேவேளை தமக்கும் டத்தோ ஸ்ரீ அஹ்மத் ஜஹீட்டுக்கும் இடையே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என பிரதமர் தெளிவுபடுத்தினார். பஹாங் பிராவில் நடைபெறவிருக்கும் அண்ணா முட ககோ மலேசிய குடும்ப கண்காட்சி 2000க்கும் அதிகமான இளைஞர்களை ஈர்க்கும் என நம்பப்படுகிறது. இளைஞர்களுக்கான பல்வேறு நிகழ்ச்சிகளை கொண்ட அந்த கண்காட்சியை பிரதமர் தொடக்கி வைப்பார். வரும் சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் அந்த கண்காட்சி பர நாடாளுமன்ற தொகுதி மற்றும் சுற்று வட்டார இளைஞர்களை ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மின்னியல் விளையாட்டுகள், வேலை வாய்ப்பு கண்காட்சி, மலேசிய குடும்ப இசை நிகழ்ச்சி ஆகியவை அதில் இடம்பெறும். அங்குள்ள இளைஞர்களின் விளையாட்டுத் திறனை இது வெளிக்கொணர துணை புரியும். இதுவரை 38 விளையாட்டுக் குழுக்கள் திரட்டப்பட்டுள்ளதாகவும் இறுதிச் சுற்றில் 18 குழுக்கள் தேர்வு பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பர மாவட்ட மன்ற மக்கள் மண்டபத்தில் காலை 9 மணி தொடங்கி இரவு 11 மணி வரை கவர்ச்சிகரமான பரிசுகளுடன் அந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும். கனல் தெறிக்க தொடங்கியுள்ளது 15ஆம் பொது தேர்தல் பரப்புரை. 4ஆம் நாளாக தொடரும் பரப்புரையின் போது வேட்பாளர்களும் தேர்தல் களக்குழுவினரும் பல்வேறு உத்திகளை பயன்படுத்தி வருகின்றனர்.
நேரடியாகவும் சமூக வலைத்தளங்களின் வாயிலாகவும் பரப்புரைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மலாக்கா ஹாங்துவா ஜயா நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தேசிய முன்னணியைச் சேர்ந்த டத்தோ முகமது ரிட்வான் முகமது அலி புக்கிட் பாலாஹ் மற்றும் பங்கலான் பத்து மாவட்ட வாக்களிப்பு நடவடிக்கை அறைகளுக்கு சென்றார். தேசிய கூட்டணி வேட்பாளர் முகமது அஸ்ருடின் இட்ரிஸ் பங்கலான் பத்து மற்றும் ரும்புன் பஹாகியா வாசிகளை வீட்டில் சென்று கண்டார். பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர் அடாம் அட்லி அப்துல் ஹலீமும் பஜுவாங் வேட்பாளர் ஷேக் இஸ்ஹான் ஷேக் சலேவும் ஸ்ரீ சியான்தான் புக்கிட் பருவாங் இரவு சந்தைகளில் வணிகர்களையும் மக்களையும் சந்தித்தனர். பர்லேஸ் சென்னா சட்டமன்ற தொகுதியிலும் பரப்புரைகள் சூடு பிடித்துள்ளன. 4 முனைப்போட்டி நிலவும் அந்த தொகுதியில் அங்குள்ள 15,870 வாக்காளர்களின் ஆதரவை பெற கட்சிகள் மும்முரம் காட்டுகின்றன. மக்கள் குறைகளை வேட்பாளர்கள் கேட்டறிவதாகவும் கள நிலவரம் தெரிவிக்கிறது. பினாங்கில் சமூக வலைதளங்கள் வழி தேர்தல் பரப்புரைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கபாலா பத்தாஸ் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் பாக்கத்தான் ஹரப்பனைச் சேர்ந்த டேனியல் அப்துல் மஜீத் தாம் களத்தில் இறங்கி மக்களை சந்தித்த தருணங்களை சமூக வலைதளங்களில் பதிவேற்றியுள்ளார். பினாங்கு பாக்கத்தான் ஹரப்பான் மாநில அரசின் 10 சாதனைகளும் தம்போன் வேட்பாளர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் புக்கிட் கெடோங் மக்களை சந்தித்ததும் ஃபேஸ்புக்கில் பதிவேற்றப்பட்டுள்ளன. 15ஆம் பொது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பல்வேறு தரப்பு மக்களை கவர முனைந்து வருகின்றனர். தங்காபாத்து நாடாளுமன்ற தொகுதியின் தேசிய முன்னணி வேட்பாளர் டத்தோ லிம் பன்ஹோங் இளம் வாக்காளர்களை கவரும் முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறார். மலாக்கா ஜாசின் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் டத்தோ முகமது டவுட் நசீர் சமூக வலைத்தளம் வழியாகவும் நேரில் மக்களை சந்தித்தும் பரப்புரை மேற்கொள்கிறார். இளம் வாக்காளர்களை கவர அவர் எண்ணம் கொண்டுள்ளதோடு ஜாசின் தொகுதியில் அதிகமான தொழில் முனைவர்களை உருவாக்கவும் உறுதி பூண்டுள்ளார். பர்லேஸ் ஆராவ் கம்போங் ஜாவே எண்டோயில் பரிகாத்தான் நேஷனல் வேட்பாளர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஷைடான் கசீம் தேர்தல் களத்தில் முழு வீச்சில் இறங்கியுள்ளார். அந்த கிராமத்தில் ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் பொடிநடையாக சுற்றி வந்த அவருக்கு மக்கள் தங்கள் ஆதரவை வெளிக்காட்டினர். குவாலா சாங்லாங் இரவு சந்தையில் அவர் வணிகர்களுடனும் மக்களுடனும் அளவளாவி மகிழ்ந்தார். பொது அமைதிக்கு ஊறு விளைவிக்கும் செயல்களை தடுக்க கோலாலம்பூர் போலீஸ் சிறப்பு பணிக்குழுவை அமைத்துள்ளது. பொது தேர்தல் காலகட்டம் நெடுகிலும் அவர்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவர் என கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ அஸ்மி அபு காசிம் தெரிவித்தார். அந்த பணிக்குழுவில் ஏறத்தாழ 630 உறுப்பினர்கள் உள்ளனர். அவர்கள் ஒவ்வொரு நாளும் கோலாலம்பூர் மற்றும் புத்ராஜயா சுற்றுப்பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவர். நாட்டின் சட்ட விதிகளை மீறும் தரப்பினர் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க அவர்கள் துணை புரிவர் என டத்தோ அஸ்மி அபு காசிம் குறிப்பிட்டார். அதேவேளை பேரிடர்களின் போதும் இக்கட்டான தருணத்தின் போதும் மக்களுக்கு உதவிக்கரம் நீட்ட ஏதுவாக அப்பணிக்குழு அமைக்கப்பட்டிருப்பதாக அவர் சொன்னார். தலைநகர் தமான் துன் டாக்டர் இஸ்மாயிலில் அரசியல் கட்சி கொடிகளையும் பதாகைகளையும் சேதப்படுத்திய செயல்களை போலீஸ் கண்டறிந்துள்ளனர். அந்த வன் செயலில் ஈடுபட்டவர்களை அடையாளம் காணும் நடவடிக்கையை பிரிக்ஃபீல்ட்ஸ் போலீஸ் தீவிரப்படுத்தியுள்ளது. பர்சிம்பங்கன் ஜலான் ஆதிநாகப்பன் ஜலான் புர்ஹானுடின் ஹெல்மி சத்து பாலம் ஆகிய 2 இடங்களில் கட்சி கொடிகளையும் பதாகைகளையும் சேதப்படுத்தப்பட்டது கண்டறியப்பட்டுள்ளதாக மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஐமி ஹிசாம் அப்துல் ஷுக்கூர் தெரிவித்தார். கொடி கட்டப்பட்டிருந்த கயிறு துண்டிக்கப்பட்ட நிலையில் அதிலிருந்த கட்சியின் சின்னம் கிழிக்கப்பட்டிருந்ததாக போலீசிடம் புகார் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். அது குறித்து தகவல் அறிந்த பொதுமக்கள் அதனை போலீசிடம் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக ஏசிபி ஐமி ஹிசாம் அப்துல் ஷுக்கூர் குறிப்பிட்டார். இதற்கிடையில் மலாக்காவில் 15ஆம் பொது தேர்தல் காலம் நெடுகிலும் சர்ச்சைகளை தூண்டும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என போட்டியிடும் எல்லா வேட்பாளர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் அறிவுறுத்தப்படுகிறது. பரப்புரையின் போது கட்சி கொடியை சாலையில் வீசி வன் செயலில் ஈடுபட்டது தொடர்பில் போலீஸ் இதுவரை ஒரு புகாரை மட்டுமே பெற்றுள்ளதாக மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஜைனோல் சாமா கூறினார். அது விசாரிக்கப்படும் நிலையில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என்றார் அவர். பொது அமைதியையும் பாதுகாப்பையும் அச்சுறுத்தும் வகையிலான சர்ச்சைகளை ஏற்படுத்தும் தரப்பினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போலீஸ் ஒருபோதும் தயங்காது என அவர் எச்சரித்தார்.
இதனிடையே கெடாவில் பொது தேர்தல் பரப்புரையின் போது விதிமீறலில் ஈடுபட்டதாக நம்பப்படும் இருவர் கைது செய்யப்பட்டனர். கூலிமில் கட்சி கொடியை கால்வாயில் வீசியதாக ஐயுறப்படும் ஆடவர் கைது செய்யப்பட்டதாக அரச மலேசிய போலீஸ் படையின் 15ஆம் பொது தேர்தலுக்கான சோதனை நடவடிக்கை இயக்குநர் டத்தோஸ்ரீ ஹசானி கசாலி தெரிவித்தார். அதோடு லங்காவியில் மாவட்ட வாக்களிப்பு மைய தலைவராக நியமிக்கப்பட்டவரை மிரட்டியதற்காக ஆடவர் ஒருவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். பெயராக்கிலும் தெலங்கானாவிலும் இதுபோன்று 2 சம்பவங்கள் விசாரிக்கப்படுகின்றன. இவ்வேளையில் கெடா, பெயரா, ஸ்லாங்கூர், கோலலம்பூர், பஹாங், நெக்ரி செம்பிலான், கிளந்தான் ஆகிய மாநிலங்களில் அனுமதியின்றி 72 தேர்தல் பரப்புரைகள் நடத்தப்பட்டது கண்டறியப்பட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ ஹசானி குறிப்பிட்டார். மக்களை சந்திக்கும் முன் கோவிட்-19 சுய பரிசோதனையை மேற்கொள்வீர். தேர்தல் பரப்புரையில் ஈடுபடும் வேட்பாளர்களுக்கு வழங்கப்படும் நினைவுறுத்தல் அது. நாட்டில் தினசரி தொற்று எண்ணிக்கை 4000-ஐ கடந்திருப்பதால் அந்த அறிவுரையை முன்வைத்தார் மலேசிய சுகாதார கிளினிக் ஆலோசக குழு தலைவர் டாக்டர் கண்ணன். கோவிட்-19 புதிய திரிபு இப்போது அதிவேகமாக பரவி வருகிறது. எனவே மக்கள் கவனமுடன் இருக்குமாறு டாக்டர் கண்ணன் எச்சரித்தார். நவம்பர் 3ஆம் தேதி முதல் நாட்டின் தினசரி தொற்று எண்ணிக்கை 4000க்கு மேல் பதிவாகிறது. எனவே தொற்று பரவலை களைய பரப்புரையில் ஈடுபடும் வேட்பாளர்கள் சுய பரிசோதனை மேற்கொண்ட பின்னர் களத்தில் இறங்குமாறு டாக்டர் கண்ணன் கேட்டுக்கொண்டார். சுங்காய் புலோவில் தேசிய முன்னணி வேட்பாளர் கைரியுடன் சௌஜனா உத்தாமா சமூக கிளினிக்கை பார்வையிட்ட பின்னர் அவர் அதனை தெரிவித்தார். இவ்வேளையில் தரமான சுகாதார சேவையை வழங்க சௌஜானா உத்தாமா சமூக கிளினிக்கின் தரம் உயர்த்தப்படுவது அவசியம். ஒரு பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு சமூக கிளினிக்குகளின் சேவை இன்றியமையாதது. அந்த வகையில் சுகாதார அம்சங்களுக்கு தேசிய முன்னணியின் வாக்குறுதிகள் முன்னுரிமை வழங்குவதை கைரி சுட்டிக்காட்டினார். மலாக்காவில் பொது போக்குவரத்துகளில் ஒன்றாக டிராம் வண்டியை மேம்படுத்தும் பரிந்துரை தொடரப்படும். அது அம்மாநிலத்தின் பொது போக்குவரத்து முறையை தரம் உயர்த்த வகை செய்யும் என போக்குவரத்து அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் வி காசியோங் தெரிவித்தார். மாநில அரசு பரிந்துரைத்த டிராம் வண்டி திட்டத்தை செயல்படுத்துவதில் இனி தாமதம் ஏற்படாது என அமைச்சர் விவரித்தார். டிராம் வண்டியை நடைமுறைக்கு கொண்டு வருவதில் மாநில அரசு உட்பட தொடர்புடைய தரப்புகளின் ஆதரவு தேவைப்படுகிறது. அதனையடுத்து மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் டிராம் வண்டி செயல்பட தொடங்கும். அதேவேளை பேருந்து சேவைகளை மேம்படுத்தும் நடவடிக்கைகளின் மீதும் கவனம் செலுத்தப்படும். கிளேபாங்கில் நடைப்பயண தேர்தல் பரப்புரையை மேற்கொண்ட பின் டத்தோஸ்ரீ டாக்டர் வி காசியோங் செய்தியாளர்களிடம் பேசினார். வாழ்நாளில் 15ஆம் முறையாக பொது தேர்தலில் வாக்களிக்கிறார் 93 வயது மூதாட்டி சாரா ஜுனுஸ். 13 பேரப்பிள்ளைகளையும் 15 கொள்ளு பேரப்பிள்ளைகளையும் உடைய அவர் வரும் 19ஆம் தேதி வாக்களிப்பு நாளுக்கு காத்துக் கொண்டிருக்கிறார். கெடா சிக் கம்போங் ஸ்லாமட் முக்கிம் தலோயில் வசிக்கும் அவர் தமது 29வது வயதிலிருந்து மக்களாட்சி கடமையை நிறைவேற்றுவதாக தெரிவித்துள்ளார். ஒரு தடவை கூட வாக்களிக்க தவறாத அவர் நல்ல கண் பார்வையுடனும் செவித்திறனும் கொண்டுள்ளார். இம்முறை தலோய் துவா தேசிய பள்ளியில் தமது மக்களாட்சி கடமையை நிறைவேற்ற அவர் ஆவலாக உள்ளார். சிக் நாடாளுமன்ற தொகுதி தேசிய முன்னணி வேட்பாளர் மைசாத்துல் அக்மாம் ஒஸ்மான் ஜியாரா காசி திட்டத்தின் போது சாராவை சந்தித்தார். பிராந்தி சிஸ்வா திட்டத்தின் வழி வழங்கப்பட்ட 3 லட்சம் மடிக்கணினிகளில் 14 விற்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. எனினும் அவற்றை விற்றவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மாறாக அவர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டதாக தொடர்பு பல்லூடக அமைச்சர் தான்ஸ்ரீ அன்வர் மூசா தெரிவித்தார். அவ்வாறான நடவடிக்கைகளை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது. விற்கப்பட்ட மடிக்கணினி உயர்கல்விக்கூடத்தில் இராது. அது பலர் கைகளில் தவழ்வதை அமைச்சால் சுலபமாக கண்டறிய இயலும் என தான்ஸ்ரீ அன்வார் விளக்கினார். மடிக்கணினிகளை பெற்ற மாணவர்கள் அவற்றை நன்முறையில் பயன்படுத்துவர் என தாம் எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார். சௌஜானா உத்தாமா மலேசிய குடும்ப இலக்கவியல் பொருளாதார மையத்தில் ஸ்லாங்கூர் சுங்கை புலோ சமூக நிகராளிகளுக்கு மடிக்கணினிகள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். முன்கூட்டியே கோழி அறுப்பு, தாய்லாந்துக்கு முட்டை கடத்தல். நாட்டில் முட்டை கையிருப்பில் தட்டுப்பாடு நிலவுவதற்கு அவையே காரணம் என பணவீக்கத்தை சமாளிக்கும் ஜிஹாட் பணிக்குழு தலைவர் தான்ஸ்ரீ அன்வர் மூசா விவரித்தார்.
கோழிகளை வளர்க்கும் செலவை மிச்சப்படுத்துவதற்கு அவை முன்கூட்டியே அறுக்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் தாய்லாந்தில் முட்டை விலை கூடுதலாக இருக்கிறது, ஆதலால் கிளாந்தானிலிருந்து முட்டைகள் கடத்தப்படுகின்றன என்றார் அவர். கோழி முட்டையிடுவதற்கு 80-85 வாரங்கள் பிடிக்கின்றன. அதுவரையில் அந்த உயிரினத்தை பராமரிக்கும் செலவு கூடுதலாக இருப்பதால் தொழில்துறையினர் அவற்றை முன்கூட்டியே அறுக்கின்றனர் என தான் ஸ்ரீ அன்வார் விளக்கினார். இவ்வாண்டின் 3ஆம் காலாண்டில் நாட்டின் மொத்த பிறப்பு விகிதம் 3 விழுக்காடு குறைந்துள்ளது. 2022 3ஆம் காலாண்டில் மலேசிய மக்கள் தொகை புள்ளியியலில் அந்த விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வாண்டு பிறப்பு எண்ணிக்கை 1,09,397 பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் அவ்வெண்ணிக்கை 1,12,776 இருந்தது. இவ்வாண்டின் 3ஆம் காலாண்டில் 56,572 ஆண் குழந்தைகளும் 52,825 பெண் குழந்தைகளும் பிறந்துள்ளனர். அதில் மிக அதிகமாக ஸ்லாங்கூரில் 22,572 குழந்தைகளும், மிக குறைவாக லாபுவானில் 376 குழந்தைகளும் பிறந்தனர். இதனிடையே 3ஆம் காலாண்டில் 50,276 இறப்புகள் பதிவாகியுள்ளன. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 31.7 விழுக்காடு குறைவாகும். அதில் 1.2 விழுக்காடு, அதாவது 597 பேர் கோவிட்-19 உயிரிழந்தனர். இந்நிலையில் கடந்த ஆண்டை காட்டிலும் 3ஆம் காலாண்டில் மக்கள் தொகை 0.9 விழுக்காடு அதிகரித்துள்ளது. ஆசியாவிலேயே நீரிழிவு நோயாளிகளை அதிகம் கொண்டிருக்கும் 2வது நாடாக மலேசியா உள்ளது. அந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் நிலையில் நாட்டில் இதுவரை சுமார் 40 லட்சம் பேர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் குடும்ப மருத்துவ வல்லுநர் டாக்டர் சித்தி சுஹைலா முகமது யூசுப் கலக்கம் தெரிவித்தார். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2015ஆம் ஆண்டு பதிவான 13.4 விழுக்காட்டை காட்டிலும் 2019ஆம் ஆண்டு 18.3 விழுக்காடு அதிகரித்ததை தேசிய சுகாதார நோயற்ற தன்மை கணக்கெடுப்பு காட்டுகிறது. அதில் நீரிழிவு நோய் பீடித்த 5இல் ஒருவர் அல்லது 39 லட்சம் பேர் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள். 50 விழுக்காட்டினர் தங்களுக்கு நீரிழிவு நோய் இருப்பதையே உணராமல் உள்ளனர். எனவே நீரிழிவு நோய் பற்றிய விழிப்புணர்வை மேலோங்கச் செய்யும் பொருட்டு அதற்கான நிகழ்ச்சிகளையும் மருத்துவ சோதனைகளும் மேற்கொள்ளப்படுவது மிக முக்கியம் என டாக்டர் சித்தி சுஹைலா வலியுறுத்தினார். ஈராயிரத்து 22 சுல்தான் அஸ்லான் ஷா கிண்ண ஹாக்கி போட்டி அதன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது மலேசியா. முன்னதாக தேசிய வீரர்கள் ஜப்பானை 4-2 என வீழ்த்தினர். தலைமை பயிற்றுனர் அருள் செல்வராஜ் வழிகாட்டலில் இயங்கும் மலையக இளம் வேங்கையினர் இறுதி ஆட்டத்திற்குள் நுழைய அவ்வாட்டத்தில் சமநிலை கண்டால் மட்டுமே போதுமானது. ஆனால் சீறி பாய்ந்த இளம் வேங்கையினர் எதிர்பார்ப்பை மீறி மகத்தான வெற்றியை பதிவு செய்தனர். மலேசியாவுக்கான 4 கோல்களில் 2ஐ ரஸி ரஹீம் புகுத்தினார். மீதமுள்ள 2 கோல்களை நிக் ஐமான் ரொசேயும் நூர் ஷாஃபிக் சுமன்ட்ரியும் அடித்தனர். இறுதி ஆட்டத்தில் மலேசியா தென்கொரியாவுடன் மோதும். அவ்வாட்டத்தில் தமது வீரர்கள் வெளிப்படுத்திய ஆற்றல் குறித்து பெருமிதம் தெரிவித்துள்ளார் அருள் செல்வராஜ். வரும் வியாழக்கிழமை நடைபெறும் தென்கொரியாவுடனான இறுதி ஆட்டத்தில் மலேசிய வேங்கையினர் மிளர்வார்கள் என அவர் நம்புகிறார். 1983ஆம் ஆண்டில் அறிமுகம் கண்ட சுல்தான் அஸ்லான் ஷா கிண்ணத்தை தேசிய அணியினர் இதுவரையில் கைப்பற்றவில்லை. அதில் மலேசியா 5 முறை இறுதியாட்டம் வரையில் முன்னேறியது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக கடைசியாக 2019ஆம் ஆண்டில் அப்போட்டியில் களம் கண்ட தேசிய வீரர்கள் 3ஆம் நிலையை பிடித்தனர். அந்த ஆண்டில் தென்கொரியா வாகை சூடியது. உள்ளூர் காற்பந்தாட்டங்களில் VAR காணொலி நடுவர் முறை அறிமுகம் காண்பதை வரவேற்கிறது MFL. காற்பந்து உலகின் நடப்பு தேவையை பூர்த்தி செய்யும் ஆற்றலை VAR கொண்டிருப்பதாக அந்த மலேசிய காற்பந்து லீக்கின் தலைமை செயல்முறை அதிகாரி ஸ்டுவர்ட் ராமலிங்கம் கூறினார். மலேசிய காற்பந்தாட்டங்களில் அந்த தொழில்நுட்பம் புகுத்தப்படுவதை காண தாம் மட்டுமல்ல ஆட்டக்காரர்களும் ஆதரவாளர்களும் ஆவலாய் இருக்கின்றனர் என்றார் அவர்.
VAR தொழில்நுட்ப வரவினால் நாட்டின் நடுவர் எடுக்கும் முடிவு தொடர்பில் எழும் விவகாரங்களுக்கு முழுமையாக தீர்வு கண்டுவிட முடியாது. அதன் தொடர்பில் மேலும் சில முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருப்பதை ஸ்டுவர்ட் ராமலிங்கம் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக ஆட்டங்களின் போது நடுவர்கள் நியாயமாக நடந்து கொள்வதை வலுப்படுத்தும் கூடுதல் பயிற்சிகள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என ஸ்டுவர்ட் ராமலிங்கம் அறிவுறுத்தினார். குறளும் விளக்கமும். குறள் 1125. உள்ளுவன் மஞ்ஞான் மறப்பின் மறப்பறியேன் உள்ளமர் கண்ணாள் குணம். ஒளி கொண்டிருக்கும் விழிகளுடைய மனைவியின் பண்புகளை நினைப்பதே இல்லை. காரணம், அவற்றை மறந்தால் அல்லவா நினைப்பதற்கு என பொருள் உரைக்கிறது அந்த குறள். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.